நான் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான, பயங்கரமான ஒரு த்ரில்லர் த்ரில்லர்னா டே லைட்ல நம்மளுக்கு வந்து அவ்வளோ த்ரில்லிங் இருக்காது. அதனால கொஞ்சம் டார்க் ஒரு லோக்கியில நம்ம பார்க்குறோம். அது என்னன்னா, நெறைய செடியா இருக்கு. நெறைய அ கொஞ்சம் கொஞ்சம் கார்டனுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா, அது ரொம்ப திக் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு திக்கெட் அவ்வளோதான். அந்த இடத்துல ஒரு இருட்டு கொஞ்சம் மட்டும் தான் லைட்ல பார்த்தா, ஒரு கேர்ள்னா ஒரு யங் லேடி, யங் வுமன். ஒரு மேபி 18 19 20 அந்த மாரி ஏஜ்ல இருக்கக்கூடிய சின்ன அதாவது அப்பதான் அவளுக்கு வந்து ஒரு மெச்சூர்ட் லெவல்ல ஆகப்போறா. அது காலேஜுக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு அ ஸ்டூடெண்ட்டா இருக்கிறா. ஒரு ரெசிடென்ட்டா கூட இருக்கலாம். ஒரு ஹாஸ்டலு அந்த மாதிரியான ஒரு ரெசிடென்ட்டா இருக்கக்கூடிய ஒரு இடமா கூட இருக்கலாம். அந்த இடத்துல வந்து அவளுக்கு சவுண்டு வந்து ஒரு மாதிரி தூக்கத்துல யாரோ தம் தம் தம்னு இடிக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது. ஷி இஸ் அஸ்லீப் ஆக்சுவலி. அப்போ தூக்கத்திலேயே அவ வந்து அப்படி சொல்றாளோன்ட்டு அப்புறம் எந்திரிச்சு only then she is realizing that she is within a garden space. ஒரு கார்டன் ஸ்பேஸ்ல அவ வந்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பக்கத்துல வந்து இன்னொரு ஒரு பூட் போட்டு ஒரு ஆள் வந்து தட் தட் தட்ன்ட்டு சவுண்டு மட்டும் கேட்குது. ஒரு கீழ இருக்க மண்ணு தர வந்து ஒரு மாதிரி அதிருது. ஒரு மாதிரி மெட்டல் இதோட சேர்ந்திருக்க மாரி. எப்பிட்றா ஒரு வ செடி, மரம்லாம் இருக்க இடங்கள்ல வந்து ஒரு அதிர்ற மாதிரி எப்படி அந்த ஒரு சவுண்டு கேட்குது? அது இல்லாம வந்து அவ எங்கேயோ உள்ளுக்குள்ள படுத்து தூங்கிட்டு இருந்த பொண்ணு பார்த்தா, அந்த கார்டன் ஸ்பேஸ்ல அ அங்க போய் அப்படியே இப்படி சரிஞ்சு இப்படி விழுந்து அவ அங்க படுத்துட்டுருக்கா. அந்த சவுண்ட்ல தான் அவ எந்திரிக்கிறா. எந்திரிச்சு அவளுக்கு வந்து பயங்கர பேனிக் ஆயிடுறா. ஏன்னா, அவ எதிர்பார்க்கவே இல்ல. அவ ஒண்ணும் ஈவினிங்ல போய் தூங்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம். சரி அதுக்கப்புறமா ரூம் போலான்னு இல்ல. அவ ஆக்சுவலா அந்த இடத்துல அவ தூங்கவே இல்ல. பட் ஷி இஸ் வேக்கிங் அப் ஃப்ரம் தட் ஸ்பேஸ். அங்க டம் டம்னு இடிக்கிற சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு அவ வந்து என்ன அவ அ அதுலேருந்து ரியலைஸ் ஆயி அது கொஞ்சம் என்னன்னு ரீகலெக்ட் அது என்னன்னு அப்படி அவ கொஞ்சம் சுதாரிக்கிறதுக்குள்ள பயம் வேற. லைக் ஒரு கன்ஃப்யூஷன் வேற. எப்படி இந்த இடத்துல இப்படி இருக்கிறது அப்படின்ட்டு. அண்ட் தென் அவ வந்து தூரத்தில பார்க்குறா ஒரு வண்டியில அ ஒரு பெரிய ரெயின் பூட்ஸ் போட்டுட்டு, ரெயின் கோட்லாம் போட்டுட்டு, சில மென் வந்து லோடிங் அண்ட் அன்லோடிங்க பார்சல்ஸ் வந்து ஏத்துறது, இறக்குறது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு கன்ஃபைன்ட் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிறது தான். அண்ட் தே வேர் நாட் ஏபிள் டு சீ ஹர் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப தூரத்துல இருக்காங்க. இவளே இப்படி கீழ விழுந்து இப்படி பார்க்கும்போது தான் அவளுக்கு தெரியுது. அந்த தூரத்துல வந்து அந்த மாதிரியான ஒரு அ அ அதாவது அவ தனியா இருக்கிறான்னு ஃபர்ஸ்ட்டு பயப்படுறா. அதனால அத பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. ஓகே பரவால்ல அங்க ஏதோ நடக்குது. அங்க யாரோ ஆளுங்க இருக்கிறாங்க. நம்ம கூப்பிட்டா கூட ஹெல்ப்க்கு யாராவது வருவாங்க அப்படின்னு. ஸோ அ அது வந்து யார் அப்படி நம்மள தான் அப்படி அ இடிச்சு இது பண்றாங்களா? இல்ல நம்ம தான் அ இங்க எப்படி இந்த இந்த இடத்துல வந்து இப்படி இதாகி கிடக்குறோன்ட்டு, அவ எந்திரிச்சு பார்க்குறா, அந்த பூட் போட்டு அந்த ஒரு அ ஒரு நபர் இருக்கிறாங்க. கொஞ்சம் ஏஜ்டா இருக்கிற நபரு. அப்பதான் தெரியுது அவங்க வந்து ஒரு பிளைண்ட் பெர்சன். அந்த பிளைண்ட் பெர்சன் அவங்க வந்து தடுமாறிக்கிட்டே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டிக் இருக்கும்ல, பிளைண்ட் பெர்சனுக்கு எப்பவுமே ஒரு ஸ்டிக் இருக்கும். அந்த ஸ்டிக்க வச்சு தான் அவங்க வந்து அந்த சென்சர்ல உணருவாங்க. பள்ளம் இருக்கா? மேடு இருக்கா? அவங்களுக்கு வந்து விஷன் வந்து இம்பேர்டா இருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து கண்கள் சரியா தெரியல. அப்போ வந்து டேயா, நைட்டாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியறதில்ல.
அந்த நபர் வந்து ரொம்ப ஓல்டான ஒரு பெர்சனா இருக்கிறாரு. பட் நல்ல ஒரு வாட்ட சாட்டமா நல்ல ஒரு ஹைட் அண்ட் இதில இருக்கிறாங்க. பட் ஹி இஸ் அன் ஓல்ட் பெர்சன். பிளைண்ட், டோட்டலி பிளைண்டு. அண்ட் அவர் வந்து தட் தட்ன்னு அந்த மண்ணுல இருக்கக்கூடிய அந்த ஒரு இத வந்து அடிச்சுட்டு, அதில ஏதோ ஒரு சென்சார் மாரி இருக்கு போல இருக்கு. அதில போய் அவர் தட்டுறாரு. இந்த கேர்ள் வந்து அங்க சடன்லி ஷி இஸ் வேக்கிங் அப். இது வந்து அவளுக்கு ஒரு பயங்கர ஃபர்ஸ்ட்டு அவளுக்கு தான் ஏதோ ஒண்ணு இதுவா இருக்கு அப்டின்னா, அதுக்கப்புறம் ஷி இஸ் ட்ரையிங் டு மேக் சென்ஸ் ஆஃப் அ டு ஹெல்ப் தட் பிளைண்ட் பெர்சன். ஏன் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து லைக் நவ் தட் ஷி ரியலைசஸ் தட் மேன் ஹஸ் கம் அ லாஸ்ட். அவர் வந்து he is got lost within the thicket there, and then she doesn't know how she had come there, how she had been lying down there. எப்படி அவ அங்க படுத்துட்டு கிடக்குறான்னு அவளுக்கும் தெரியல. அண்ட் பட் அவளுடைய இன்னோசென்ஸும் அவளுடைய நல்ல எண்ணமும் லைக் வாட் ஹேப்பன்ஸ் ஷீ இஸ் realizing that he is trying to make out something and he is not able to make out because he is blind. ஸோ அந்த மண்ணில் வந்து என்னதான் இருக்குன்ட்டு அதை வந்து அந்த பார்த்தா சில நட்ஸோ போல்ட்டோ என்னமோ இருக்குது. அதை வந்து ஸ்க்ரூவை வந்து கழட்டி அது வந்து அவளுக்கே ஒரு க்யூரியஸாக இருக்குது. அது உள்ளது என்னதான் இருக்குது, ஒருவேளை அதை பார்த்து நம்ம சொல்லணும் போல் இருக்குன்ட்டு அதை ஓப்பன் பண்ணுறா. அண்ட் திஸ் மேன் அவர் வந்து அது வரைக்கும் அந்த அவருக்கு புரியுதுல்ல, அந்த சவுண்டில் வந்து தெரியுது அவருக்கு. அந்த யாரோ அது நட் அண்ட் போல்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்கன்ட்டு. அவ கேட்குறா, வாட் யூ வாண்ட்னு கேட்குறா. நவ் திஸ் பிளைண்ட் மேன் ஹீ இஸ் ரியலைசிங் லைக் ஹூ ஆர் யூன்றார். அவ வந்து திரும்ப கேட்குறா, வை யூ ஹியர்னு கேட்குறா. அப்போ அவர் சொல்றாரு, ஐ கேம் சர்ச்சிங் ஃபார் சம்படி அப்படின்னு சொல்றார். அவ சொல்றா, ஐ எம் ஹியர், டெல் மீ வாட் ஐ ஷுட் டூ ஃபார் யூ அப்படின்னு கேட்குறா. லைக் அவ வந்து என்ன அவ ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக அவ கேட்குறா. அப்போ அவர் சொல்றாரு, டேக் மீ டவுன் அப்படின்னு சொல்றாரு. டேக் மீ டவுன்னா அவளுக்கு வந்து ஷீ இஸ் ஹஸ் ரெஃப்யூஸ் டு டூ தட் அண்ட் ஷீ இஸ் புட்டிங் பேக் தட் அந்த. ஸோ அவள் வந்து ஆக்சுவலாக ஏன் அதை ரெஃப்யூஸ் பண்ணுறா, ஷி சிங் நோ வே, நோ வே ஹியர் அப்படின்ட்டு அவள் அதை போட்டுட்டு அந்த நட்ஸை ஸ்க்ரூ பண்ணி விட்டுட்டு அண்ட் தென் ஷீ ஹெல்ப்ஸ் ஹிம் அவுட். ஷி சேஸ் ஐல் கெட் யூ அவுட் அப்படின்ட்டு she leads him the path and then she takes him out and she leaves him outside. அதாவது அந்த டிக்கெட்டில் ஏன்னா தேர் இஸ் நத்திங் தட் இஸ் யூனோ அண்டர்நீத் அந்த இதுக்குள்ளே போயிட்டு அங்கே போய் இது பண்ணுறதுக்குன்னு. திஸ் இஸ் ஒன் நைஸ் அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் திங் டு யூனோ. அது வந்து நம்ம எப்படி நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்னா, லைக் ஹூ நீட்ஸ் த ஹெல்ப். See this blind personக்கு வந்துட்டு ஹெல்ப், he is blind and he is also old. ஓகே, ஸோ அவருக்கான ஹெல்ப் தேவையா? லைக் திஸ் கேர்ள் இஸ் அ யங் லேடி, பட் ஜஸ்ட் பிகாஸ் தட் ஷீ ஹேட் ரியலைஸ்ட் that he is blind and he is not able to see and he is lost in the thicket, and he wants to help him out of that place because he is looking for something where there is no way to get down actually. ஸோ அவர் ஏதோ சென்ஸ் பண்ணி தான் அந்த இடத்துல வந்திருக்கிறாரு. அதனால அவள் வந்து ஷீ கெட்ஸ் இம் பேக் டு வேர் தி அதர் மென் ஆர். ஸோ அந்த அந்த மாதிரி ஷீ லீட்ஸ் இம் அண்ட் தென் அவள் வந்து அந்த இடத்துல கொடுக்குறா. ஐ மீன் லைக் யூனோ எங்கே ரூட் இருக்கோ, எங்கே வே இருக்கோ அந்த இடத்துல போகிறதுக்கு உண்டான எங்கே ஆளுங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு அவள் காமிக்கிறாள்.
இப்போ இந்த கேர்ள்க்கு வந்து என்ன அப்படின்னா, இப்போ she had led him the way, and then she has shown him where other men are, and where the roads are, and how he can lead to where he wants to go. அது இவ என்ன பண்ணணும் ஆனா, இவளுக்கு எப்படி அந்த மாதிரி அவளே வந்து அவ எந்த இடத்துல தூங்கிட்டு இருந்தான்னு தெரியல. அவ திடீர்னு வந்து அவ ஒரு திக்கெட்குள்ள இருக்கிறா. இவ எப்படி வந்து ஹவ் வில் ஷி அ யூ நோ அதெல்லாம் வந்து இந்த வெளியிலேருந்து பார்க்கும்போது இருக்கிறவங்களுக்கு வந்து தட் கேர்ள் நீட்ஸ் மோர் ஹெல்ப் தேன் த ஓல்ட் மேன். த கேர்ள் நீட்ஸ் மோர் ஹெல்ப் தேன் த பிளைண்ட் மேன். There would have been some mischievous thing that had happened, that அவளுக்கே தெரியாம அவ எப்படி அந்த இடத்துல இருக்க முடியும் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் another angle to that story. There is also another angle to the story where அந்த அட்வென்ச்சரான சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது, where some people will argue that that old man had brought her out of that place. Some people will argue that that young lady had brought him out of that place. ஸோ அவங்களுடைய கான்டெக்ஸ்ட் என்னன்னா, 2 பேருக்குமே அந்த ஸ்பாட்டு, அந்த இடம் வந்து அவங்கள திரும்பவும் மீட் பண்ண வைக்கிறதுக்கோ, இல்ல அந்த இடங்கள்ல வந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஹூ லீட்ஸ் த அதர் பர்சன், ஆர் ஹூ லீட்ஸ் ஆர் ஹூ ஹெல்ப்ஸ் ஹூ இஸ் இன் நீட் ஆஃப் த ஹெல்ப் அப்படிங்கிறதுக்கு அந்த கட்டாயம் இருந்துச்சுன்னா, அங்கே வந்து அவங்கள அட்டெண்ட் பண்ணுறதுக்கு அந்த நபர் அங்கே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அதில் இருக்கு. லைக் இது இது வந்து நம்ம ஒரு தேர்ட் ஆங்கிளாக கூட நம்ம இதை வந்து பார்க்கலாம். Like they had actually had to be there, and then they had to prove the trust and the worth of the of each other, of அந்த சென்ஸ்ல அவர் கேட்கக்கூடிய ஒரு ஹெல்ப்னா கூட அந்த வந்து அவ எப்படி ஹெல்ப் பண்ணணுமோ அப்படிதான் ஹெல்ப் பண்றா. லைக் ஜஸ்ட் பிகாஸ் ஹீஸ் ஆஸ்கிங் ஹர் டு லீட் த வே டவுன், அவ வந்து அவளுக்கு அந்த நட்டு இதெல்லாம் அவருக்கு அந்த சென்ஸ் பண்ணி அந்த இடத்துல ஏதோ இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு கூட அந்த இடத்துல போகிறதுக்காக அவ கண் தெரிஞ்சே அவ போகிறதுக்கு அவ தயங்கும் போது, she is not letting the blind person, the old person, to be led into that. அந்த உள்ள என்ன இருக்குங்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதில்லை. You can go back to the path where that is laid safe, and then other humans are alive, and then in flesh and blood, and they are already doing something அப்படின்ட்டு அந்த இது அந்த இன்னோசென்ஸ் அவளுடைய ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒரு சஸ்பென்ஸில் வந்து த்ரில்லர் எல்லாம் ஏன் அப்படி விடுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும், ஒரு லிட்டில் எலிமெண்ட் ஆஃப் சஸ்பென்ஸ் இருக்கும். நாட் எவ்ரி கொஸ்டின் கேன் பி ஆன்சர்ட் இன் அ த்ரில்லர். அதுதான் வந்து அங்கே ஒரு விஷயம். அது ஒரு பயங்கர பெரிய ஹாரரான ஒரு விஷயம் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் த வே தட் சர்டன் திங்ஸ் ஆர் மூவ்ட் அப், அண்ட் சர்டன் திங்ஸ், அந்த லைட்டிங்கு, அந்த சவுண்டு, அந்த திக் திக்குன்னு அந்த ஒரு ஃபியரு, இது எல்லாமே நம்மளுக்குள்ள வந்து நம்மளே அதை உள்ள உணர ஆரம்பிக்கும். அப்போது நம்மளுக்கு வந்து இதில் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் ஆயிருக்கா அப்படின்னா, தேர் இஸ் நோ, வென் தேர் இஸ் நோ சஸ்பென்ஸ் தேர் இஸ் நோ த்ரில்லர். ஓகே, this may not be a true story, but it's a very nice story. அது வந்து ஒரு ஒரு 3-4 ஆங்கிளில் வந்து அதை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். அண்ட் ஐ எம் recollecting this because one of my college mates group, என்னோட டீம் வந்து நாங்கள் படித்தபோது இருந்த டீம் மெம்பர்ஸ் வந்து they had that one storyline on இந்த ஏதோ சம்திங் தட் காட் லாஸ்ட் வித் த வுட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீம் வச்சுருந்தாங்க. அவங்க ஃபுல் குரூப்போட மெம்பர்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ ஹவ் நாட் காட் பேக் டு த மை அலுமினி yet. ஐ ஹவ் நாட் met them all together. ஸோ இந்த இது வந்து நான் இப்போ யோசிக்கும் போதே எனக்கு இது வந்து அவங்களோட நான் டீம் அப் பண்ணியிருந்தேன்னா மேபி திஸ் இஸ் ஹவ் ஐ வுட் ஹவ் தாட் அபவுட் அப்படின்ட்டு ஐம் ஜஸ்ட் கிவிங் திஸ். See, when I had gone back to the college where I had learned,
ஓகே. யூஜியில் போது ஐ met some of the ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது இந்த ப்ரெசன்ட் பேட்சஸில் இருந்த பசங்க கேர்ள்ஸ் எல்லாம் மேடம் பார்த்தோம். அந்த மாதிரி சில நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு காலேஜு. அண்ட் தட் எக்ஸ்டசி தட் வென் யூ கோ இன்சைட் யூ வில் ஃபர்கெட் த என்டையர் க்ரௌட் அவுட் சைட். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கேம்பஸ். நல்ல குவாலிட்டி அண்ட் ஸ்டாஃப் வந்து நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வந்து ரொம்பவே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் பீப்புள். அண்ட் ஐ வாஸ் பிளெஸ்ட் டு have such faculty members who had actually taught us what we had to be learnt about. நிறைய விஷயம் வந்து நிறைய நான் உணர ஆரம்பித்ததெல்லாம் வந்து உண்மையான அது அப்படியே சில விஷயங்கள்லாம் சிலது வந்து நடந்ததுங்கிறதும் உண்மைதான். இப்போ எனக்கு வந்து நான் ஒரு ஜஸ்ட்டு அங்கே போயிருக்க ஒரு சமயம் they had some screening ஒரு சில வெர்ஷன்ஸ் ஆஃப் த ஓல்டு இதெல்லாம். அப்போது ஒரு கேர்ள் வந்து அங்கே வந்திருந்தா. அப்போது அவள் வந்து வெளியில் வேற ஒரு இதுலேருந்து வந்து அவள் வந்து சொல்லிட்டு இருந்தா ஒரு சில இதை பற்றி, டிவைசஸ் பற்றி, அந்த கேமரா இதை பற்றி. அண்ட் ஷி வாஸ் வெரி கீன் ஆன் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆன் திஸ். இது இப்போது வந்து நம்மளுக்கு மொபைல் இருக்குது, மொபைலில் கேமரா இருக்குது, அதுலேயே லைட்டிங் எல்லாம் வைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் ஷி வாஸ் ஷேரிங் தட் வித் த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃப்ரம் அதாவது அந்த காலேஜ்லேயே வேறு இதுலேருந்து இருக்கிற கேர்ள்ஸ்க்கு அவங்களுடைய அந்த இன்னொரு ஒரு கேர்ள் வெளியிலேருந்து வந்த கேர்ள் வந்துட்டு அவள் வந்து அதை சொல்லிட்டு இருக்கா. அது சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை ரீப்ளே பண்ணி அதை வந்து காமிச்சு அந்த ப்ரொஜெக்ஷன் இதெல்லாம் வந்து திரும்பவும் தேவர் அசிமிலேட்டிங் ஹவு வாட் அண்ட் திங்ஸ் லைக் தட். அப்போது ஷி சேஸ் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரைபாட் வேணும், இப்போது இது எடிட்க்கு உண்டான சூட்ஸ் வேணும், லைக் டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும், அந்த ஃபுல் கவர்ட் ஸ்டுடியோஸ் என்னெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும். இல்லை எனிதிங் தட் யூ திங்க் தட் those are important to record, you can very well do with the mobiles that you have. அதை வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி she was very confident, and what she said is also very true. And not that just because ஒரு பழைய காலத்து கலெக்ஷன் எல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க, வீடியோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கங்கிறதுனால இப்போ வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணலாமா வேணாமான்ட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து டெக்ஸ்ட்லேயோ இல்லைன்னா வந்து கான்ஃபிகரேஷன்லேயோ இல்லை விஷுவலைசிங் ப்ராசஸ்லேயோ வந்துட்டு ரொம்ப கீனாக இருப்பாங்க. இல்லை ஜாலியாக இருக்கிற டைப்பும் இருக்காங்க. பட் when they know that certain things are happening as how they had learned, and certain things are promised, and அதுக்கான சில நல்லது கெட்டது எல்லாமே அவங்க அனுபவிக்க நேருதுன்னும் போது, apart from the jolly go thing, ஒரு நல்ல ஒரு phase of life, there is also very stark truths that strikes your face, that tells you that this is what it is அப்படின்ட்டு. அதில் ஒரு விஷயம் நான் என்ன பார்த்தேன், எங்களுடைய சமயத்தில் வந்துட்டு நாங்கள் படித்த போது no men dared to enter that campus. இதை வந்து விமென்ஸ் காலேஜ், விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஐ am talking about. No men dared to enter. None of the staff members would invite a male person to come inside and to give a lecture or to do what அது இதெல்லாம் இல்லை. How much ever clever அவங்க வந்து ஃபாதரு, அவங்க பிரதரு, அவங்களுடைய எல்லாம் கிராண்ட் ஃபாதர்னு என்னெல்லாம் சொன்னால் கூட தட்ஸ் அப்போவே நான் படித்த போது தட் வாஸ் இன் 175 years old இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த ஆளுங்க எல்லாம் வந்து இருக்கிற எல்லாம் வந்தால் கூட அந்த ஃபஸ்ட்டு இந்த ஆடிட்டோரியத்துக்கும் முன்னாடி ஒரு கேட்வே இருக்கும். அந்த கேட்க்கு தாண்டி உள்ளே வந்து யாருமே வரமாட்டாங்க. எல்லாமே ரோட்டில் ட்ராப் இருப்பாங்க, இல்லை ஏதாவது பண்ணுவாங்க. இல்லை சம் கேர்ள்ஸ் யூஸ் டு ட்ரைவ் இன் அந்த கார்ஸோ இல்லை ஸ்கூட்டர்ஸோ எதில் வராங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பார்க்கிங்கை அது உள்ளே ஃப்ரண்ட்டு அந்த கேட்கிட்டே இருக்கும். அந்த பார்க்கிங்கை அங்கேயே தான் வைப்பாங்க, பில்டிங் வரைக்கும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க.
கார்டனுக்கு உண்டான ஸ்பேஸு, ஆடிட்டோரியம்க்கு உண்டான ஸ்பேஸு, சாப்பல் சர்வீஸ்லேருந்து எல்லா பாண்டு வி ஹேட் த ஃபஸ்ட்டு ஓரியன்டேஷனுக்கு நாங்களே கற்பனை பண்ணிவிட்டு கோ அரவுண்ட் டேக் அரவுண்ட் இங்கே தான் வேர்ட்ஸ் வர்த் இருந்தார், இங்கே தான் ஆகில்வி இருந்தார், அங்கே தான் அது இருந்தார், அது இதுன்ட்டு என்னென்னமோ பேரெல்லாம் வச்சுட்டு வி யூஸ் டு வண்டர் ஏன்னா எங்கே எங்கே யார் யார் இருந்தாங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துல தான் வந்து அவர் போயம் எழுதினார், இங்கே தான் வந்து டெக்ஸ்ட் இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்ட்டு. பட் நாங்களுக்கு ரொம்ப ஹெவி இதெல்லாம் கிடையாது. பெரிய பெரிய இது இருக்கும், நாவல்ஸ் அண்ட் ப்ளே, ஷார்ட் ஸ்கிட்ஸ், அப்புறம் நிறைய எஸ்ஸேஸு எல்லாம் 13th century 14th centuries இருந்த சில டெக்ஸ்ட், அமெரிக்கன் லிட்ரேச்சர், பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், அப்புறம் கான்டெம்ப்ரரி ஸ்டைலில் அதை எப்படி இது பண்ணுறாங்க, டிரான்ஸ்லேஷன், அது நல்லா தான் ரொம்ப சூப்பராக இருந்த ஒரு கோர்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு கோர்ஸ். திஸ் டைம் வென் ஐ ஹேட் கான் அண்ட் திஸ் தான் ஒரு ஐ திங்க் ஒரு 1 or 2 years பேக் ஐ வுட் ஹவ் கான் நினைக்கிறேன். அந்த டைம் போயிருக்கும் போது there were 2 old men who had come along with her to accompany her to see that she says everything proper and she has not forgotten anything, or she has been not misused or anything like that within a women's college. Where that girl comes in and she is giving her lecture or she's giving her இது அந்த இடத்துல வந்து 2 other men, அதுவே நல்லாவே தெரியுது. அண்ட் அண்ட் those kind of men are the troublemakers. those kind of men அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியே உள்ளே வந்து they will want to know how things are. அதை வந்து உள்ளே வரத்துக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்படி வந்து எதையாவது ஒரு காரணத்தை வச்சு அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்த மாதிரியாவது பண்ணி ஏதாவது ஒரு விஷயங்களில் வந்து அவங்களுடைய இன்டெலிஜென்ஸை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த அந்த கேர்ளே வந்து அவ்வளோ அழகாக, பிகாஸ் ஷீ இஸ் ஆல்சோ ஓல்ட் enough டு சே வாட் ஷி ஹேட் வாண்டட் டு சே டு த கைண்ட் ஆஃப் women who are already there, who are also at the same age. அவங்களுக்கு வந்து அவங்களோடைய எப்படி பேசணும், என்ன பேசணுங்கிறத இந்த 2 நபர்கள் வந்து மென் வந்து அவசியமே இல்லை. ஆக்சுவலாக அவசியமே கிடையாது. அவளுக்கு வந்து அது ரொம்ப பெரிய, இப்போ நான் வந்து ஒரு கதை சொன்னேன்ல, லைக் ஹவு ஒரு பிளைண்ட் பர்சனை வந்து இன்னோசென்ஸில் அவளால் வந்து லீட் பண்ண முடியுதுன்னு. இந்த மாதிரி நான் என்ன நினச்சேன், லைக் த ட்ரபிள் மேக்கர்ஸு, ட்ரபிள் கிரியேட்டர்ஸ்னு, லைக் ஹெல்ப்போ எல்லாம் அசிஸ்ட்டுங்கிறதையும் இப்படி பார்ப்பாங்க வசிச்சுட்டு. நம்ம இது இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு நம்ம வந்து எப்படி என்ன மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க நெக்ஸ்ட், எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா லைக் செல்ஃப் இண்டிபெண்ட்டான ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தேர் இஸ் சம்திங் லைக் some of these men who are coming up and showing their ugly faces என்னும் போது it's such a bad thing to happen. So there's so much of a difference, like when you are let as with the kind of an innocence that you are always been with, then you get the benefits of that. நீங்களே நினைக்காத அளவுக்கு அவங்க நிறைய அளவு அவங்க அதுக்கான ஒரு பெனிஃபிட்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. பட் யூ ட்ரை டு ஸ்னீக் இன் அண்ட் யூ ட்ரை டு indulge and you try to do some sort of mischief. அது அது பண்ணிவிட்டு அதனால அப்படியே வந்து எல்லாரையும் அப்படியே அந்த அங்கே ஃபுல் இருக்க இதுவும் வந்து அவங்களுக்கு அதான் என்னமோ அவங்களுடைய இதில் தான் கொண்டு வந்துட்ட மாதிரி அவங்கள வந்து ஃபுல்லாகவே. அப்புறம் அடுத்து கான்சிக்யூட்டிவாக நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது யார் சமாளிப்பாங்க? எல்லாம் வந்து போயிடுவாங்கல்ல. அப்புறம் அதனால வந்து இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஒரு 2 பேர் வந்து எப்போவுமே இருப்பாங்க, அந்த கஜானா தூக்கிறதுக்கோ இல்லைன்னா ஹெவனுக்கு இல்லை ஹெல்லுக்கு எங்கே வழிகாட்டணும்னு. பட் ஐ டெல் யூ, வேணும்னா தயவுசெய்து ஹெல்லுக்கு வழிகாட்டணுன்னா தயவுசெய்து ஹெல்லுக்கு வழிகாட்டுறது இன்னும் நல்லாவே பெட்டராக இருக்கும். You don't have to take somebody who is not worthy enough to be taken to the heaven. And heaven இருந்ததுன்னா அப்படியே இருக்கட்டும். Why do you want to add one more E to that?
ஓகே. ஸோ இன்னசென்ஸ் இருக்க வரைக்கும் தான் இன்னசென்ஸ் இருக்கும். பட் இஃப் யூ டெஸ்ட் த பேஷன்ஸ் டூ மச்னா அது வந்து இட் மைட் ஹாவ் அ வெரி பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ.